ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். வாங்க சாப்பிடலாம். வெத்தலை ரசம் இருக்குது, இனிப்பு சட்னி இருக்குது, பொரியல் இருக்குது, அவரைக்காய், கத்திரிக்காய், மீல் மேக்கர் எல்லாம் போட்டு சாதம் இருக்குது. வாங்க சாப்பிடலாம். இந்த ரசம் இந்த பனி நேரத்துக்கு மழை நேரத்துக்கெல்லாம் அவ்வளோ நல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அந்த நாள்லாம் பெரும்பாலும் சாப்பாடு வைக்கும்போது ரசம் இல்லாத சாப்பிடவே மாட்டாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே ரசம் கேட்பார். ரசம் இல்லாத சாப்பாடு இருந்தாலே அந்த இடத்த விட்டு எழுந்துருவார், சாப்பிடவே மாட்டார். அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே ரசம் இருக்கும். அந்த ரசம் உடம்புக்கு அவ்வளோவும் நல்லது. மீந்தாலும் எங்கள் அம்மா எல்லாரையும் தட்டில் ஊற்றி குடிங்கன்னுவாங்க. குடிச்சிருவோம். அந்த ரசத்தால் தான் இந்த உடம்பு வியாதி போகும், வலி போகும். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊட்டலாம். சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டலாம், சாப்பிடுவாங்க. அடுத்தது இந்த வயசானவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இந்த ரசம் தான் அவ்வளோவும் நல்லது. எவ்வளோ குழம்பு வச்சாலும் எது வச்சாலும் இந்த ரசம் கொஞ்சம் கூடுதலாக இருந்ததுன்னா சாயந்தரமும் நைட்டுக்குமே காலைக்குமே ஊற்றிக்கூடும். இட்லியில் சாப்பிட்லாம், தோசையில் சாப்பிட்லாம், ஆப்பத்தில் சாப்பிட்லாம். நான் இதை ஒரு வீடியோ இதில் எடுத்து டிவிக்கு அனுப்பினேன். அது நல்லா செலக்ட் ஆகி வந்தது. அப்புறம் எஃப்எம்மில் ஒரு தடவை பேசினேன். அவங்க தான் என்ன பண்ணாங்க, நீங்கள் இந்த ஆடை எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் டிவியில் போடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கே போட்டாங்கன்னா எனக்கு தெரியாது. நல்ல கமெண்ட் வந்ததுமான அந்த பிள்ளைங்க சொல்லிச்சுங்க. அந்த மாதிரி ரசத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் உண்டு. சாதம், தயிர் எது போட்டிங்கனாலும் ஆப்பமும் நல்லாயிருக்கும், தோசையும் நல்லாயிருக்கும். அந்த ரசத்தை போட்டு இட்லி சூடாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். 10 இட்லி சாப்பிட்டாலும் வயிறு நிறைஞ்ச மாதிரியே தெரியாது. அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ரசத்துக்கு. சரி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.